ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஷியல் டீம் பத்து சேனல். ரீசெண்டாக போரூர் சரவணா ஸ்டோர் போயிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காயை பார்த்தோன்னே வாங்கணும்னு தோணுச்சு. வெயிட் போட்டால் 34 ரூபாய்க்கு வருந்துது. காய் பிடிச்சி வாங்குவாங்க, ஆனால் அந்த காயை நான் ஷேப்பை பார்த்து வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பாருங்களேன், இது கொட்டுறேன் தட்டில். நிஜமாக சொல்கிறேன், எனக்கு இந்த சக்கரவள்ளி கிழங்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவ்வளோ பெரிய ஒரு கூடையில் அவன் போட்டு வச்சுருந்தாங்க. நான் அதை எடுக்க மறந்துட்டேன். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான ஷேப்பில் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ காமிக்கிறேன் பாருங்கள், கவர்லேருந்து பிரித்து கொட்டுறேன். நானே வீடியோ எடுத்துக்கிட்டே எடுக்கிறேன். ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு எடுக்கிறேன்னா இப்படி இருக்குது. இங்கே பாருங்களேன், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷேப் இந்த சைஸில் தான் இருந்தது. இதை பார்த்தீங்களா? இன்னொன்று பாருங்கள். எனக்கு இதெல்லாம் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. மைக் மாதிரி இருந்தது. என்னது இப்போ லேட்டஸ்ட்டாக ட்ரெண்டிங் போகுது, அண்ணத்தை பார்த்தையா அண்ணன்ன பார்த்தையா, அந்த மாதிரி மைக் மாதிரி வச்சுன்னு. இதை பாருங்கள், இது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இன்னொன்று எடுக்கிறேன் பாருங்களேன். அதோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஷேப்புக்காகவே இதை நான் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அழகாக இருந்தது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வித ஷேப்பில் இருந்தது. நான் சரி, இது யார், எவ்வளோ நம்ம நிறைய ரெசிபி போட்டிருக்கோம், இது வேக வச்சு தான் சாப்பிட்ணும். ஒரு தடவை ஷாம் இதில் வந்து வேக வைக்கும்போது ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன புழு மாதிரி பார்த்தானா, அந்த வேரை பார்த்தானான்னு தெரியல. அன்னிலேருந்து இந்த கிழங்கு சாப்பிட்றதே இல்லை அவன். வேக வச்சு கொடுத்தா கூட வானான்ட்டான். ஆனாலும் இந்த ஷேப்பை பார்த்து காய் வாங்கினது நானாக தான் இருக்கும். நீங்களும் அந்த மாதிரி ஏதாவது காய் வாங்கியிருக்கீங்களா? கமெண்ட் பண்ணுங்கள். குக்கரில் போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டு இதை வேக வைங்க. ஒரு 5 to 6 சவுண்டு விட்டிங்கன்னா போதும், நல்லா சாஃப்டாக வெந்துடும். ரீசெண்டாக நான் எவாலுவேஷன் போயிருந்தப்போ இங்கே ஷர்மிளா மேம் ஒரு மிஸ் இருக்காங்க, அவங்க வந்து டெய்லி இதை கொண்டு வந்தாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ நம்மளும் இதை வாங்கி வேக வைக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இப்போ போன உடனே எனக்கு இது கண்ணில் பட்ட உடனே இந்த ஷேப்போடு சேர்த்து வாங்கி குக்கரில் நல்லா ஒரு 5 to 6 சவுண்டு விட்டு இப்படி கத்தியில் குத்தி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி வரணும். இதான் சூப்பராக வெந்திருக்குன்னு அர்த்தம். இதை அப்படியே கூட சாப்பிடாம இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, கட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் வெங்காயம், லெமனு, கேரட்டு, கொத்தமல்லி, சாட் மசாலா, துளி பெப்பரு, மிளகாத்தூள்லாம் போட்டு உப்பு லைட்டாக தூவி கொஞ்சோண்டு சுகரும் தூவி சாப்பிட்டிங்கன்னா மசாலா சீனி கிழங்கு சூப்பராக இருக்குங்க. ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. குட்டீஸ்க்கு இதை வேக வச்சு கொடுக்கலாம். சம்மர் டைத்தில் இது நல்ல அவைலபிள். இதையும் சூப்பர் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.